கோவை அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர் ஒருவரின் அலட்சியத்தால் பிறந்து 45 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை உயிரிழந்ததாக கூறி பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகழூர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் ஐயம்பாள் தம்பதியினர் பிறந்து 45 நாட்களே ஆன பச்சிளங்குழந்தை தடுப்பூசி போட அப்பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றனர். அங்கிருந்த செவிலியர் ஒருவர் தடுமாறியவாறு குழந்தைக்கு 2 முறை தடுப்பூசி போட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கும் மேலாக அழுது கொண்டிருந்த குழந்தைக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டது. இதனால் துடித்து போன பெற்றோர் குழந்தையை கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்றனர். ஆனால் குழந்தை வழியிலேயே உயிரிழந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த குழந்தையின் பெற்றோர் செவிலியர் மற்றும் மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிறுமுகை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். காய்ச்சலும் வரலைங்க, வலிப்பு மாதிரி வந்துச்சுங்க. அப்புறம் தூக்கிட்டு போனோங்க. அங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது நல்லா கையும் காலம் ஜில்லுன்னு ஆயிடுச்சுங்க. அங்கே போய் அவங்க லைட்டில் வச்சுருந்தாங்க, வச்சு வாயில் வச்சு ஊதுனாங்க. ஆனால் அங்கே தான் குழந்தையும் பிறந்துச்சுங்க. எனக்கு 3 இருந்துச்சுங்க. குழந்தை நல்லா எழுத்தியாக தான் பிறந்துச்சுங்க. எந்த நோயும் இல்லைங்க, காய்ச்சலும் இல்லைங்க, இருமல் எதுவுமே இல்லைங்க. குழந்தை நல்லா தான் இருந்துச்சுங்க. அங்கே போய் தான் அவங்க என்னமோ பண்ணிட்டாங்க.